Hi friends, welcome to C programming tutorial. இந்த வீடியோவில் எப்படி ஒரு அரேவை இனிஷியலைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அரே எலிமெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரேவை இனிஷியலைஸ் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். சிங்கிள் லைன்லேயும் 1 by 1 பண்ணலாம், அப்படி இல்லைனா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்லேயும் பண்ணலாம். சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்ஸ் 3 எலிமெண்ட்ஸ். இந்த 3 ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்க நம்பரும் இந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் சேமாக இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரியும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணலாம். இந்த சென்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எந்த நம்பரும் கொடுக்காம. அப்போ என்ன ஆகும்னா, இந்த 3 எலிமெண்ட்ஸை ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு அரே கிரியேட் ஆகும். ஓகே, இப்போது எப்படி அரே எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறது பார்க்கலாம். இந்த பிக்சரை பாருங்கள். 93ல் 0 இண்டெக்ஸ் இருக்குது, 81 வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், 97 வந்து செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ ஒரு அரே எலிமெண்ட்டை இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். சப்போஸ் எனக்கு வந்து செகண்ட் நம்பர் வேணும், அந்த 81 வேணும்னா மார்க்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 கொடுத்தீங்கன்னா இந்த நம்பர் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே அதை தான் பண்ணியிருக்கேன். மார்க்ஸ் 1 கொடுத்தோன்னா எனக்கு 81ன்றது கிடைக்கும். ஓகே, ஸோ யூஸிங் இண்டெக்ஸ் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ ப்ரோக்ராம் பார்க்கலாம். அதே மாதிரி தான் 3 நம்பர் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் நம்பர் எடுத்துக்கிறேன். ஏன் செகண்ட்னா, இண்டெக்ஸ் வந்து இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 to n-1. சப்போஸ் நீங்கள் ஒரு 10 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா லாஸ்ட் நம்பர் வந்து யூஸிங் 9 யூ கேன் ஆக்சஸ். ஓகே, பிகாஸ் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. அதுக்கப்புறம் இந்த நம்பரை பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 81 கிடச்சிருச்சு. ஓகே, த செகண்ட் நம்பர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.